Hey guys, welcome back to another video. இந்த வீடியோ நம்ம என்ன வந்து பார்க்க போறோம்னா Realme Buds 2 Neo என்ற ஹெட்ஃபோன் பத்தி தான் வந்து இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். நீங்க ஒரு 500 பட்ஜெட் குள்ளார ஒரு பெஸ்ட் இயர்ஃபோன் வந்து நீங்க பார்க்கறீங்கன்னா இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி பிக் இயர்ஃபோன் வந்து நான் சொல்லுவேன். இது ஏன் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு கொடுத்திருக்கிற லாங் டிரைவரா இருக்கட்டும், கேபிளோட லென்த்தா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு கன்சிடர் பண்ணி தான் நான் இந்த இயர்ஃபோன் வந்து வாங்கிக்கிறேன். இதோட அப்கிரேடட் வெர்ஷன் வந்து Realme Buds 2 னு சொல்லிட்டு ஒன்று ஆல்ரெடி இருக்கு. அது வந்து அண்டர் 600 பட்ஜெட்ல ஒரு சூப்பர் இயர்ஃபோன் வந்து நான் சொல்லுவேன். இது ஏன் நான் சூஸ் பண்ணேன், அது ஏன் நான் சூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கடைசியாக நம்ம பார்ப்போம். இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. இப்போ உங்கள் வீடியோக்குள்ளார போகலாம். பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பாக்ஸோட ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டேங்கிள் ஃப்ரீ டிசைன் வந்து போட்டுருக்கு. 90 டிகிரி ஆங்கிள் ஆடியோ ஜாக்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HD மைக்ரோஃபோனு. ஸோ இந்த HD மைக்ரோஃபோனை பற்றி நான் வந்து அப்புறமேட்டா நான் சொல்கிறேன், நான் செக் பண்ணதில். நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.2 mm டைனமிக் டிரைவர், அதாவது ஸ்பீக்கர் தான் வந்து இவங்க டைனமிக் டிரைவர்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் பேஸ் பர்ஃபார்மன்ஸ். உண்மையாலுமே சொல்கிறேன், இது வந்து உண்மையாலுமே நல்ல பேஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற இயர்ஃபோன் தான் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷனபிள் டிசைன். ஸோ ஃபேஷனபிள் டிசைன் வந்து பார்க்கக்குள்ளே உங்களுக்கு வந்து இப்போது அந்த இயர்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ அதை தான் வந்து அவங்க ஃபேஷனபிள் டிசைன் மென்ஷன் பண்ணியாங்க. பாக்ஸோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா இதுக்கான மாடல் அண்டு வாரண்டி MRP பார்த்தீங்கன்னா 600 வந்து போட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து நெட் குவான்டிட்டி, அதுக்குள்ளே இருக்கிற பொருளோட என்னென்ன பொருள் எல்லாம் பாக்ஸ் கண்டென்ட்டாக வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாக்ஸோட பேக் சைட் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கிறது யூசர் மேனுவல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன் கூட ஒரு 2 ஸ்மால் அண்ட் மீடியம் இயர்பட்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு காதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணவங்களே தெரியும், நல்ல ஒரு பெரிய இயர்ஃபோன் தான். ஸோ பெரிய இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா 1.3 mm நீட்டு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கையிலேருந்து இந்த கை வரைக்குமே வந்து ஃபுல்லாக வந்து நம்மளால் பிடிச்சிக்க முடியும். 1.3 மீட்டர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் இயர்பட்னு வந்து இயர்பட்லேயே வந்து நமக்கு மென்ஷன் பண்ணிடுறாங்க. ரைட் சைடில் தான் வந்து நமக்கு ஆடியோ கண்ட்ரோலிங் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் ப்ளே பாஸ் அண்டு கால் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். கால் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிறதுக்காகவும் இதை வந்து நீங்கள் இந்த பட்டன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக்ரோஃபோன் வச்சு தான் நம்மளால் வந்து கால் வந்து பேசிக்க முடியும். பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரியல்மி வந்து பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. மற்றபடி கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி திக்னஸாக வந்து இல்லை, ஒரு மாதிரி நல்லா இருக்குது. பட் ஆனால் வந்து கொஞ்சம் இழுத்து பார்த்தாலும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியல. யூஸ் பண்ணி பார்த்தா தான் லாங் ரன்னில் வந்து நமக்கு தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஆங்கிள் டிசைன் இயர்பட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து காதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே வந்து இருக்கும். வந்து ஆட்னா கூட இது வந்து காதை விட்டு வெளியே வராத மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்களே பாருங்க. அதே மாதிரி வந்து பிளாஸ்டிக் டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான வெயிட்டும் வந்து கம்மியாக இருக்குது. வந்து மெட்டலில் கொடுத்துருந்தாங்கன்னா காதில் வந்து ரொம்ப நேரம் போட்டுருந்தா நமக்கு வந்து வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்க பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காது, இது ஒரு நல்ல விஷயமா நான் வந்து பார்க்குறேன். 90 டிகிரின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம பேக்கெட்டில் வச்சுட்டு ஃபோன் யூஸ் பண்ண உள்ளே உங்களால் வந்து நல்லாவே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து கொஞ்சம் வளையாது, அந்த மாதிரி வந்து டேமேஜ் ஆகிறது வந்து இது வந்து இந்த டிசைன் வந்து இருக்கும். மற்றபடி வந்து இது வந்து சிக்காயிடும். ஸோ இப்படின்னா சாரி, இது வந்து சிக்காகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ சிக்காகவே இல்லை பார்த்தீங்களா, வந்து அவங்க டேஞ்சபிள் டிசைன் சொல்லியிருக்காங்க. இதுதான் ஓவராலாக வந்து இந்த இயர்ஃபோனில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன். நான் ஏன் Realme Buds 2 வாங்காமல் Realme Buds 2 Neo வந்து வாங்கினேன்னா இது வந்து 100 ரூபாய் வந்து கம்மியாக இருந்துச்சு அந்த ப்ராடக்டோட கம்பேர் பண்ணுங்களே. அந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பின்னாடி வந்து மேக்னெட்டிக் டிசைன் வந்து கொடுத்துருவாங்க. நம்மளால் வந்து நம்ம ப்ளூடூத் ஹெட்ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளால் வந்து மேக்னெட்டிக் டிசைன் இருக்கிறதுனால நம்மளால் 2 இயர்ஃபோனையும் வந்து நம்மளால் ஒட்டிக்கிட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். மற்றபடி வந்து ஓவராலாக இந்த ஸ்பெசிஃபிகேஷன் சரி, Realme Budsல இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் சரி, ஓரளவுக்கு வந்து எல்லாமே சேமாக தான் இருக்கும். 11.2 mm டிரைவராக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மைக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து இதை விட அது கொஞ்சம்
பெட்டர் தான் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் டிசைன் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ளே பாஸ் அண்ட் தென் வந்து நமக்கான நெக்ஸ்ட் பட்டனு இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த பட்டன் வச்சு நம்மளால வெறும் கால் அட்டன் பண்ணவும் நெக்ஸ்ட்டு பேக்வேர்டுக்கு மூவ் பண்ண மட்டும்தான் வந்து முடியும். இதனால் யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கான அட்வான்டேஜஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி 11.2 mm டிரைவர் இருக்கிறதுனால ஒவ்வொரு பாட்டு நம்ம கேட்கணும் நல்லா கிறிஸ்ப் அண்ட் கிளியராக வந்து கேட்குது. ஹெச்டி மைக் வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஹெச்டி மைக் வச்சு நான் கால் வந்து பேசி பார்த்தேன். அதில் நல்லாவே வந்து அவுட்புட் வந்து கிடச்சிது ஆப்போசிட் எண்டில் இருக்கிறவங்களுக்கு. இந்த ப்ராடக்ட்டுக்கு 6 மாதம் வாரண்டி கொடுக்குறாங்க. கேஸ் வந்து டேமேஜோ இல்லை வந்து ஒர்க் ஆகாம போயிடுச்சுன்னா நம்மளால் வந்து வாரண்டியும் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் தென் வந்து உங்களுக்கு 450 ரூபா இல்லை 500 ரூபாய் பட்ஜெட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 450லேருந்து 480க்குள்ளாரையே வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கிங்க. இதை விட ஒரு நல்ல பேஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா போட் பேஸ் செட் 255 வந்து இருக்குது. ஸோ இதை விட அது வந்து நல்லாயிருக்கும் மெட்டல் டிசைனு. ஸோ நான் அதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து நல்லாவே இருக்கும். நான் வந்து 1 இயருக்கு மேலே அது யூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.